hope my screens are visible. Okay. இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? பைத்தானோட பேசிக்ஸ் இன்னும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஓகே. ஸோ நம்மளோட ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் விஷயங்கள் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட்லி வெதர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்கான ஒரு யூஐன்னு கூட சொல்லலாம். ஐ மீன் ஒரு டெவலப்மெண்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் இது என்ன பண்ணும் ஆக்சுவலா கேட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற சிட்டியோட வெதர் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே பண்ணிக்கணும். இது கம்ப்ளீட்லி மேடட் வித் பைத்தான் வெப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திண்டுக்கல் சிட்டியோட நான் வெதர் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த சிட்டியோட வெதர் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. ஸோ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ நம்மளோட வெதர் ரெக்குவயர்மெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா விஎஸ் கோட் எடிட்டர், தென் பைத்தன், ஜாங்கோவோட பேஸ். If the user is enter the city name, it will display the city, temperature, description, country and icon. ஸோ என்ன மாதிரியான சிச்சுவேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த இதுல தெரியணும். ஹவு டு அச்சீவ் இட், இது நம்ம எப்படி நம்ம ரீச் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ண போறோம், தென் வெதர் ஏபிஐ யூஸ் பண்ண போறோம், ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கோட லிங்க் பண்ணி நம்மளோட காமிக்கப்போம். ஓகே, இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை நம்ம பார்த்தோம். இதை எப்படி நம்ம கோடிங் பார்ட்ல கொண்டு வரலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களுக்காக இன்னொரு விஷயங்கள் ஸோ ஆட் சிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு கனெக்ட் என்ன ஒரு வெதர் அப்ளிகேஷன் வெதர் கண்டிஷன் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம டிஸ்பிளே பண்ணி நம்மளால பாத்துக்க முடியும். வேணும்னா அதை நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம பண்ண ஒரு வெப் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கோடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு பைத்தானோட பேசிக்ஸ்ல ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் இருக்கணும். ஸோ அந்த பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க், அந்த பைத்தான்ல நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் நம்ம கோட் எழுதுவோம். இங்க எழுதுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வழியா நமக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஓவர் வியூ என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா HTML. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு யூஐயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா HTML ரன் ஆகிட்டு இருக்கும். Sorry guys, sorry for the interruption. இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தானோட கோடையும் அந்த HTML கோட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க் ஜாங்கோவை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு அப்ளிகேஷனை நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எந்த ஊர்ல இருக்கிற வெதர் அப்ளிகேஷன் நம்மளால இங்க இருந்து நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாங்கோவோட ஃப்ரேம் ஒர்க் ஆன பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க் ஆன இந்த ஜாங்கோ. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்மளால பல விஷயங்கள் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் இதுல என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன். தென் ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கான ஒரு ஏபிஐ தேவைப்படுது. ஸோ ஒரு அவுட் சோர்சிங்ல இருந்து நம்ம ஒரு விஷயங்களை எடுத்து அது மூலியமா நமக்கு தேவையான விஷயங்களை அது மூலியமா நம்ம கெட் பண்ண போறோம். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிஐன்னு சொல்லுவோம். இந்த ஏபிஐ நான் கண்டிப்பா பாக்குறதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் வெதர் ஆப். ஸோ ஓப்பன் வெதர் ஆப் மூலியமா ஒரு ஏபிஐவை நம்ம ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏபிஐ வழியா நமக்கு தேவையான டேட்டாஸை அந்த ஏபிஐ வழியா நம்ம கெட் பண்ணி நம்மளால போஸ்ட் பண்ணிக்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அனுப்புற ஒவ்வொரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து அனுப்புற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸா டிக்ளேர் ஆகும். அந்த மெத்தட் என்ன மாதிரியான டைப்புங்கிறது இங்க டிக்ளேர் ஆகும். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்ம கொடுக்குற சிட்டியோட நேம் இதுல இருந்து ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணி இந்த நேமை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸ்ல ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் டைரக்டா இந்த யூஆர்எல் வந்து ரீச் பண்ணும். இந்த யூஆர்எல் வழியா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல அப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ சேவான டேட்டா டைரக்டா நமக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ஜம்ப் ஆகும். ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட் எங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க டெம்ப்ளேட்ஸ்ல HTML அப்படின்ற ஒரு ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இங்க நமக்கு அதை நம்ம டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சு. So after completing this class, I'll share this code. You can run this in your own system. நீங்க உங்க ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லேப்ல இதை நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். இதற்கான சோர்ஸ் கோட நான் இந்த செஷன் முடிஞ்சோடனே உங்க எல்லாரோட சாட் பாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, லெட்ஸ் எப்படி இதை ரன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்ல இதை ரன் பண்றதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன டைப் ஆஃப் கமெண்ட்ஸ்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்ன்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் கொடுக்க வேண்டியது பைத்தான், தென் manage.py, தென் ரன் சர்வர். ஸோ இந்த விஷயங்கள் இந்த கமெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பைத்தான் ஒரு மேனேஜர் ஃபைலை வந்து கிளிக் பண்ணும், இந்த ட்ரிகர் பண்ணும். இந்த ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரிகர் பண்ணும். இந்த ட்ரிகர் பண்ண இந்த ஒரு விஷயம் நமக்கு பைத்தானோட சோர்ஸ் கோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நான் கிளிக் என்டர்னு கொடுக்கும்போது இங்க ஒரு சர்வர் ரன் ஆகும். ஐ மீன் நம்மளோட மிஷின்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வர் ரன் ஆகும். ரன் ஆன சர்வர் நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த லிங்கை எடுத்துட்டு போய் நம்மளோட ப்ரௌசர்ல நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் ஏதாவது சிட்டி நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான அவுட்புட் இங்க கிடைக்கும். ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு வெதர் அப்ளிகேஷனை ஜாங்கோ வச்சு பில்ட் பண்ணிருக்கோம் இப்ப. ஸோ இதை யூஸ் பண்ணி எந்த ஒரு சிட்டில இருந்தோ எந்த ஒரு நாட்டுல இருந்தோ நம்மளால வெதர் அப்ளிகேஷன் வெதரை வந்து நம்மளால டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருக்கா? உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Okay, let's move on to our another session. Okay, let's jump on to API. So API stands for Application Programming Interface. நம்ம API வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் நம்ம சொல்லலாம். ஒரு சாஃப்ட்வேர் பேசிக்கா நமக்கு என்ன பண்ணுது? ஒரு ப்ரோக்ராமிங் டு ப்ரோக்ராமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள பேச வைக்கும். அதாவது இன்டராக்டிவ் வித் ஒன் ப்ரோக்ராமிங் டு அனதர் ப்ரோக்ராமிங். இட்ஸ் கனெக்ட்ஸ் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர். கிளைண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் நம்ம API வழியா அனுப்பும் போது அந்த API நமக்கான ரெஸ்பான்ஸை சர்வர் கிட்ட இருந்து எடுத்துட்டு வரும். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த API பண்ணுது. ஸோ this will consider about ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு ரியல் லைஃப் கம்பேர் எப்படி பண்ணி பார்க்கலாம் தான் ஹோட்டல் நம்ம எடுத்துக்கோமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வராங்க ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல்ல நீங்க போய் யார்கிட்ட போய் நம்ம ஆர்டர் கொடுப்போம்? ஒரு வெயிட்டர் கிட்ட கொடுப்போம். அந்த வெயிட்டர் என்ன பண்ணுவாங்க? கிச்சன்ல போய் செஃப்ட இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இந்த மாதிரி ஒரு ஃபுட் கேட்கறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சப்போஸ் அந்த செஃப் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அது நம்ம டேபிளுக்கு வரும், இல்ல அப்படின்னா வராது. ஸோ இதுக்கும் ஏபிஐக்கு என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம தான் ஒரு கஸ்டமர், நம்ம தான் ஒரு கிளைண்ட். நம்ம கிளைண்ட் ஏபிஐ ஆன ஒரு வெயிட்டர், அவர்கிட்ட நம்ம சொல்றோம் எனக்கு இந்த ஃபுட் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
என்ன பண்றாரு, சர்வர் கிட்ட போறாரு. அந்த சர்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் சொல்லலாம். சோ அந்த கிச்சன்ல இந்த வெயிட்டர் போயிட்டு சோ நம்ம இந்த மாதிரி கிளைண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஃபுட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஃப் கிளைண்ட் இஸ் அவைலபிள், இஃப் த ஃபுட் இஸ் அவைலபிள், இட் வில் பி சர்வ், அதர்வைஸ் இட் வில் நாட் சர்வ். இதே விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏபிஐ நடக்குது. கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் ஏபிஐ வழியா அனுப்புறாரு, அது கிச்சன் போகுது, ஐ மீன் சர்வர் போகுது, சர்வர்ல இருந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் அந்த ஏபிஐ வழியாவே நமக்கு வருது. சோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டினரியா நம்ம ஏபிஐ யூஸ். சரிங்களா? சோ இந்த ஏபிஐ விஷயங்கள்ல யாருக்காவது சந்தேகம் இருக்கா ஒரு பேசிக்ஸ் லெவல்ல? சோ ஏபிஐனா என்ன நமக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். சோ இந்த ஏபிஐ பத்தின உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருக்குங்களா? கைஸ், சோ உங்களுக்கு இந்த ஏபிஐ பத்தின ஒரு பேசிக்ஸ் லெவல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ சோ மச். Let's move on to RESTful APIs. So பேசிக்கா RESTful API அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம்? REST stands for Representational State Transfer அப்படின்னு நம்ம சொல்லுவோம். REST is the architecture on which web service அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம டெவலப் பண்ற வெப் சர்வீஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த RESTful API யூஸ் பண்ணி நம்மளால கொடுக்க முடியும். வெப் சர்வீஸ் கேன் அண்டர்ஸ்டுட் யுவர் டிவைஸ் அண்ட் கனெக்ட் த இன்டர்நெட் when you search from anything from Google or watch something on YouTube. அதாவது ஒரு வெப் சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசர் கொடுக்குற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை ப்ரொவைட் பண்றதா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த RESTful APIs அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் எடுத்துக்கோமே, நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதை நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மூவியோட நேம் போட்டாலே என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட வீடியோ வந்து எப்படி கீழே டிஸ்பிளே ஆகுதோ அதே விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ பண்ணும். சரிங்களா? ஓகே, these are the web service where your device is communicating to server. இந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் அது மட்டும் தான் நம்மளால வெப் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். When these web servers use a REST architecture, they are all called RESTful web services. These services are HTTP transmit and data between machine. அதாவது ஒரு இந்த ரெஸ்ட் ஆர்கிடெக்சர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப் சர்வீஸ் வந்து எப்படி வருகிறது கேட்டீங்கன்னா HTTP டிரான்ஸ்மிட் கண்ட்ரோல் மூலியமா தான் நமக்கு மிஷினுக்கு வருது. HTTPங்கிறது என்ன சொல்லுவோம்? ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஸோ இது வழியா தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்குரிய டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் இல்ல அதர் விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே இது வழியா தான் நமக்கு நடந்துருக்கு. ஸோ இந்த HTTPக்குள்ள சர்டன் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலமா இது யூனிவர்சலி ஸ்டாண்டர்ட், ஐ மீன் டிஃபால்ட், இது மாறவும் செய்யாது. ஸோ இந்த மெத்தட்ஸ்னால நம்மளால ஒரு சில இந்த விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா எல்லா வெப் அப்ளிகேஷன் அண்ட் வெப் சர்வீஸ்லயும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன பார்ப்போம்? கெட், போஸ்ட், புட், டெலிட். ஸோ ஒரு கெட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டெவலப்பிங் சைட்ல வரும்போது அது ஒரு கெட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கெட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்க அப்படின்னா ஷோ ஆல் த டேட்டா ஆர் வி கேன் கெட் அ பர்டிகுலர் டேட்டா. ஷோ ஆல் த போஸ்ட் அப்படின்னு அர்த்தம்னா நம்ம எல்லா போஸ்டையும் வியூ பண்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஷோ பர்டிகுலர் போஸ்ட் மீன் த பர்டிகுலர் போஸ்ட் ஹேவ் அ செப்பரேட் ஐடி விச் வி கேன் டு சி. அதாவது எந்த பர்டிகுலர் போஸ்ட் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு யூனிக்கா ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வழியா நம்ம கெட் மெத்தட்ல அனுப்புவோம். போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ற மாதிரி தான். அதாவது ஒரு டேட்டாவை நம்ம இங்க இருந்து அனுப்புறோம், பேக் எண்டுக்கு நம்ம அந்த டேட்டாவை நம்ம இங்க இருந்து அனுப்புறோம். ஸோ அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புட் மெத்தட்ங்கிறது ஒண்ணு கிடையாது, அப்டேட் பண்றது. எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றது. ஆர் இட் இஸ் ஆல் டேட்டா ஆர் இஸ் செப்பரேட் டேட்டா. delete method also we also know about that, delete all post or delete a particular data. So ஒரு மெத்தட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளதான் சேர்ந்து. சரிங்களா? ஓகே, சோ இந்த RESTful frameworkல மெத்தட்ஸ்ல உங்களுக்கு எந்த டவுட் இருக்குங்களா? எனிவன்?